வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நம்ம ப்ரொவைட் பண்ற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த வீடியோஸை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் 2024 ரிசல்ட் அனாலிசிஸ். இதில் கட் ஆஃப்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆக போகுது, இதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் அனாலிசிஸ்லேயே இருக்கு. இந்த ரிசல்ட் அனாலிசிஸை ரிலீஸ் பண்ணது அஃபிஷியலா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி June 4, 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனாலிசிஸ்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கட் ஆஃப் உயரும் அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் இன் 2019 15 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதே 2020 பார்த்துட்டா ஒரு 16 lakhs plus ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே 2021 பார்த்துட்டா 16 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டா 18 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டா 20,87,462 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டா 24,06,779 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் 2024 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 3,33,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் இதே கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். 2023 அன்ரிசர்வ்டு கேட்டகரி 5,92,110 அண்ட் இதே 2024 பார்த்துட்டோம்னா 6,47,260. ஸோ கட் ஆஃப் வந்து உயர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 2,94,995 அண்ட் இதே 2024 பார்த்தா 3,56,727. ஸோ இதுலேயுமே கட் ஆஃப் வந்து உயர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்டி கேட்டகரி 1,26,121 அண்ட் இதே 2024 பார்த்துட்டா 1,57,115. ஸோ இதில் வந்து பார்த்துட்டா ஒரு மீடியமாக இருக்குது அதர் கேட்டகரியை கம்பேர் பண்ணையில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓபிசி கேட்டகரி பார்க்கலாம். 8,73,873 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் தென் 2024 பார்த்துட்டா 10,54,277 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இது நியர்லி ஒரு 2 lakh and above இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதே இடபிள்யூசி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024 பார்த்துட்டா 1,90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணவங்க நியர்லி மோர் தேன் 1 lakh. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 1 lakh and above வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வைஸ் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணையில் இந்த இயர் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் 15% ஆஃப் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இதே ஃபீமேல் பார்த்துட்டா 17% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் தேர்ட் ஜெண்டர்ல பார்த்துட்டா 38% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டா 8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்னு பார்த்துட்டா 19% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட் பார்த்துட்டா 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் பார்த்துட்டா 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டா 24.34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதர் கேட்டகரி கம்பேர் பண்ணல இந்த கேட்டகரியில் வந்து அதிகமாக இதாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியமில் 2023 ஒரு 30,000. இதே 2024 பார்த்துட்டா 36,330. ஸோ இதுலேயும் வந்து அதிகமாக தான் இருக்குது. இது வந்து டைரக்ட்லி ப்ரப்போஸ்டு டு 7.5 ரிசர்வேஷன். ஸோ கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 13,16,268. லாஸ்ட் இயர் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 11,49,509,076 இருக்காங்க. அண்ட் நியர்லி 2 lakhsக்கு மேலே குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ குவாலிஃபை கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசியில் 5,25,000 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இந்த இயர் பார்த்தா 6,18,000
அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 1,53,000 அண்ட் இந்த இயர் பார்த்துட்டா 1,78,000 அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 56,000. இதே வந்து லாஸ்ட் இயர் பார்த்தா 68,000 அந்த ரேஞ்ச். அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 3,12,000, இதே 3,33,000. அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் பார்த்துட்டா 98,302. லாஸ்ட் இயர் பார்த்துட்டா 1,16,296. ஸோ ஓவரால் பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 13,16,268, நியர்லி 2 lakhsக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க குவாலிஃபை ஆனது. அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. இதே 2022 பார்த்துட்டோம் அப்படின்னா 3,508. இதே வந்து இந்தியர் பார்த்துட்டா 4,120. ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், ஜஸ்ட் பாஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ மார்க்ஸ் வேரியேஷன், கட் ஆஃப் மார்க்ஸ் வேரியேஷனில் என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அன்ரிசர்வ்ட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 50th percentile பார்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் 137 மார்க்ஸ், பட் இப்போ 164 மார்க். இப்போ 27 மார்க்ஸில் பாஸ் மார்க்காக பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் 27 மார்க்ஸ் வந்து வேரியேஷன் வருது பாஸ் மார்க்குக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 40th percentile லாஸ்ட் இயர் 107 to இந்த இயர் 129. மினிமம் ஒரு 22 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டா 40th percentile லாஸ்ட் இயர் 107லேருந்து 129. ஸோ இப்போது ஒரு 22 மார்க்ஸ் இன்க்ரீஸில் பாஸ் மார்க்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோன்னா சேம் 40th percentile லாஸ்ட் இயர் 107, இப்போ கரண்ட் இயர் 129. ஸோ மேக்ஸிமம் ஒரு பாஸ் மார்க்குக்கு ஒரு 22 மார்க்ஸ் வந்து ஹையாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு 45th percentile பார்த்துட்டோன்னா லாஸ்ட் இயர் 146, இப்போ 129. மினிமம் ஒரு 25 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாஸ் மார்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 40th percentile 25 மார்க் இன்க்ரீஸில் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 145, இப்போ 129. அண்ட் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடு லொக்கேஷனில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் டாப் ரேங்க் தமிழ்நாடு லொக்கேஷன் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் சைரத் அர்ஃபின் யூசப் அண்ட் ஷைலஜா எஸ் தமிழ்நாடு லொக்கேஷன், ஸ்ரீராம் பி அண்ட் ஆதித்யா குமார் பாண்டா தமிழ்நாடு ரீஜன் அண்ட் ரஜனேஷ் பி தமிழ்நாடு ரீஜன் அண்ட் ஜெயந்தி பூர்வஜா தமிழ்நாடு ரீஜன் அண்ட் ரோஹித் ஆர் Tamil region and Sabareesan S. Congratulations students, so have got top rank in Tamil Nadu region and all the best for your future. State wise Tamil Nadu region la paathutom appadina last year 7,893 students வந்து place ஆயிருந்தாங்க. இப்போ current year பார்த்தோம்னா 8,900 4,026 students வந்து place ஆயிருக்காங்க. இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. குவாலிஃபை ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. Thank you for watching our channel. Thank you.